வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, ஒரு வேலையை செய்கிறதுக்கு, படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைய காலங்களில் பல பேருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு. இதுக்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க எடுத்துக்கிறது, முதுமை அதாவது வயசாகக்கூடிய காரணம், மரபு வழி உள்ளிட்ட காரணிகள், ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ இது போல் பல காரணங்களால் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம். அதே போல் குறிப்பாக இதெல்லாமே அதிகரிச்சுட்டே வரும்பொழுது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிக்கும். இது கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி இறுதியாக கண்களை வீக் ஆக்கிடும், அதாவது கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாமை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை வழங்கும். இது கண் திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இரும்பு சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். மேலும் மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். இது சத்துக்கள் எல்லாமே பாதாம் பருப்புகள் இருக்கு. குறிப்பா பாதாம் பருப்புல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து 10லிருந்து 15 பாதாம் பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எடுத்துக்கலாம். அல்லது நமக்கு போதுமான அளவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு சாப்பிட்டோம் வெறும் வயிற்றில் அப்படின்னா அதுவும் நமக்கு விரைவான மருத்துவன்மைகளை கொடுத்து கண் பார்வையை கூர்மையாக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கேரட்ல விட்டமின் ஏ அதிகம் இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியின் அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் குறைக்கும். கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு ஆரோக்கியம். வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சையாகவும் எடுத்துக்கலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்தும் விரைவாக உறிஞ்சப்படும். அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அளிக்கப்பட்டு ஊட்டச்சத்து கிடைக்கும். செரிமானமும் நன்றாக இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் கேரட்டை ஜூஸாகவும் சேலட்டாகவும் அப்போ சேர்த்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கின்றன. அப்போது பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். இது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மளுடைய கண் பார்வையை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் முன்னாடியே இந்த பச்சை இலை காய்கறிகள் தடுத்துரும். கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் நம்ம கீரைகள் எடுத்துக்கணும். அதே காய்கறிகள் அப்படின்னா தினமும் காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம் மற்றும் திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையின் வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும்.
அதனால் சிட்ரஸ் பழங்களை தினந்தோறும் எடுத்துக்கொள்வதன் மூலமாக கண் பார்வையை கூர்மையாக்கிக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசெமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. அதாவது கிளைசெமிக் குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை எந்த அளவுக்கு உயர்த்துது அப்படின்றத கணக்கு பண்ணுறது தான் இந்த கிளைசெமிக் குறியீடு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா முழு தானியங்கள் எல்லாமே லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்டது. இது வந்து விரைவாக நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிப்படுத்தாது, மாறாக நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் தான் பண்ணும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கண் பார்வையை கூர்மையாக்கும். இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டியோடைய அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது நமக்கு ஆரோக்கியம். ஸோ அதுக்காக நம்ம மீனை வந்து எண்ணெயில் வறுத்து பிடித்து சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. மிதமான அளவில் பதப்படுத்தப்பட்ட முறையில் மீன் நம்ம எடுத்துக்கணும். மீன் குழம்பு போல கூட எடுத்துக்கலாம். இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. எனவே கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் முக்கியமாக உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் முட்டையை எல்லா வடிவங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு. அதாவது எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடிமாஸ் வடிவங்கள் எடுத்துக்கொள்வது, ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள் எடுத்துக்கிறது, காலையில் இருந்ததும் பச்சை முட்டையை அப்படியே வந்து நமக்கு பலம் கிடைக்கும்னு எடுத்துக்கிறது, இதெல்லாமே வந்து நமக்கு 1% கூட நன்மை கிடைக்காது. மாறாக இது வந்து தொற்று வியாதிகளை ஏற்படுத்தக்கூடும். முட்டையை நம்ம எப்போதுமே நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளாக தான் எடுத்துக்கணும். வேணும் முட்டை குழம்பு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ முட்டையை வந்து குழம்புல வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி முட்டையை நம்ம சாப்பிடும் போது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுத்துக்கலாம், கண் பார்வையும் கூர்மையாக்கிக்கலாம் முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது. இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். நமக்கு மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவர் அணுகணும். இது என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி செஞ்சிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய, கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளுக்கு ஒரு பக்கம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் கண் பார்வையை முன்னாடியே தொய்வடையாமல் பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னவோ அதையெல்லாம் கடைபிடிக்கணும். மருத்துவரை ஏதாவது ஒரு கண்கள் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம போயிட்டு அணுகி அதை செக் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு சரியான நேரம் தூங்கணும், சரியான அளவு தண்ணீர் குடிக்கணும். இது எல்லாமே நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிகள் தான். கண் பார்வையை மேம்படுத்திக் கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.